வணக்கம் நண்பர்களே, டேஞ்சரஸ் அனிமல்ஸ். ஸோ இந்த படத்தோட விமர்சனம் பார்க்கலாம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது, அமேசான் ப்ரைமில். 22 வந்து இந்த படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமேசானில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஜூன் 6 இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டரில் வந்து வந்துருச்சு. இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் டீசென்ட் வாட்சபிள், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எல்லா ரிவ்யூஸுமே வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறதும், இந்த படத்தோட இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னங்கிறதும் நான் சொல்லிடுறேன். ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக ஊர் சுற்றுற ஒரு ஆள். இவங்க வந்து ஹீரோ கூட வந்து ஒரு நாள் வந்து டேட் பண்ணுறாங்க. ஹீரோயின் வந்து ஜேஃபர் சொல்லிட்டு, ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஜோஸ். இந்த படத்தோட வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா டக்கர் வேற இல்லை, ஒரு மிகப்பெரிய ஃபிஷர்மேன். அவன் ஊர் பூரா வந்து பார்த்தீங்கன்னா ஆட்களை வந்து தன்னுடைய படகுல ஏற்றிட்டு இந்த சுறா மீன்களை வந்து சுற்றி காட்டுவான். அதோடைய வாழ்வியலை பற்றி சொல்லிட்டு அப்படி தான் வந்து கூட்டிகிட்டு போவோம் அப்படி. ஆனால் வில்லனாக இருக்கக்கூடிய டக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மனநோயாளி அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. பட் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஷார்க்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்து அவங்களுடைய அந்த வில்லன் கூட அப்படியே வந்து ட்ராவல் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி தன்னோட ஹீரோவை வந்து பார்த்து இதெல்லாம் பேசிட்டு ஒரு நாள் ஹீரோ கூட வந்து டேட்டிங் எல்லாம் வச்சுட்டு தான் அந்த இடத்த விட்டு வெளியே வந்திருப்பாங்க. ஏன்னா இவங்க முதல் நாள் வந்து அந்த கப்பலில் பயணம் பண்ணும்போது ஹீரோவோட லவ் ஆகி ஒரு டேட் ஆகி தான் இவங்க அங்கேருந்து கிளம்புவாங்க. பட் ஹீரோக்கு என்ன அப்படின்னா, என்னடா இவ நம்ம கூட இருந்தால் டக்குன்னு காணுமே அப்படின்னு ஹீரோயினை தேடி நம்ம ஹீரோவும் வந்து புறப்படுவார். இப்போ ஹீரோயினோட நிலைமை என்னன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வில்லனோட போய் பார்த்தவங்களா, அவன் ஒரு மிகப்பெரிய மனநோயாளி. யாரு? அந்த டக்கர் அப்படிங்கிறவன். அவன் என்ன பண்ணுவான்னா, சுறா மீன்களுக்கு இந்த டூரிஸ்டுக்கு ஆள் வராங்கல்ல, ஸோ அவங்கள என்ன பண்ணுவான்னா பிடிச்சி கொண்டு வந்து சுறா மீன்களுக்கு கட்டி, சுறா மீன் வந்து அவங்களை கடிச்சு திங்கிறத பார்த்து சந்தோஷம் அடைவான். கிட்டத்தட்ட ஸ்பைடர் மூவியில் வந்து சூர்யா எப்படிங்க எல்லாம் செத்தாங்கன்னா அதை பார்த்து அப்படியே அந்த அழுக்குறல வச்சுட்டு இப்படியும் பாருல, அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டக்கர் பையன் இதே வேலை தான் பண்ணுவான். என்னன்னா பிடிச்சிட்டு வந்து அவங்க நல்லா கையிலலாம் கட்டி வச்சு நேராக தண்ணிக்குள்ளே இறக்கி சுறா வந்து அவங்கள பிடிச்சி கட்டிச்சு கொள்ளணும். இதை பார்க்கும்போது அவனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். இது ஏன்னு சொல்லி வந்து பார்க்கும்போது, இப்படி ஒரு மனநோயாளி ஆனானா சின்ன வயசுல இவன் சுறா கடிக்க வந்துருவான். இவன் என்ன பண்ணுவான், தப்பிச்சு பொழைச்சோன்னு ஓடிடுவான். அதுக்கப்புறம் என்ன யோசிச்சு பண்ண, ஓ அப்போ சுறா வந்து நம்மளை கடிக்க வரும்போது நம்ம தப்பிச்சிட்டோம், பட் அதுவே சுறா கடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா, இவன் வந்து அப்போ இருந்தே என்ன பண்ணியிருக்காரு தலைவர், ஒவ்வொருத்தையா பிடிச்சி அந்த சுறா அந்த கடற்குள்ள கட்டி வச்சு சுறா வந்து கடிக்கிற மாதிரியே பண்ணி சந்தோஷப்பட்டிருக்கா பயமுள்ள. இவன் என்ன பண்ணியிருக்கான், இதே மாதிரி தான் ஹீரோயின் இன்னொருத்தீங்களும் இருப்பாங்க. அவங்க 2 பேர்த்த பிடிச்சி என்ன பண்ணுவான் அப்படின்னா, தண்ணிக்குள்ளே இறக்கி சுறா வந்து பிடிக்கிற மாதிரி செட் பண்ணிடுவான். பட் ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய முழு திறமையை பயன்படுத்தி எப்படியாவது இவங்கிட்ட இருந்து தப்பிக்கணும், சுறா கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்ட்டு அந்த இடத்த விட்டு தப்பிக்க முயற்சி பண்ணுவாங்க. பட் பல சமயத்தில் வந்து தப்பிக்க முடியாத நிலைமை ஏற்படும். ஒரு கடத்துல ஹீரோவும் வந்து தேடிட்டு வந்துடுவாங்க. வந்தோடனே பார்த்தோன்னா, ஓ டக்கர் தான் வந்து இவ்வளோ பிடிச்சி வச்சிருக்கான் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ட்ராக் பண்ணிட்டு கடைசியாக ஹீரோயின் இருக்கிற இடத்துல ஹீரோ வந்துடுவார். வந்துட்டு ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் 2 பேருமே சேர்ந்து அந்த இடத்துல இருந்து டக்கரை வந்து போட்டு தள்ளிட்டு எப்படி தப்பிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து காட்டியிருப்பாங்க இந்த படம். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து செகண்ட் ஹாஃப்ல செம விறுவிறுப்பாக போகும். கடைசி ஒரு 15 to 20 minutes நமக்கு பயங்கரமான ஒரு என்டர்டைன்மெண்ட்டை கொடுத்துரும். தப்பிப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல் அப்படியே டக்கர் வந்து ரொம்ப கன்னிங்காக வந்துட்டு அந்த ஹீரோயினை ஜேஃபரை உள்ளே கொண்டு வர சீன்ஸும் செமையாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜோஸும் உள்ளே வந்து அவனும் வந்து தப்பிக்கிறதும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஓவராலாக இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களை வந்து ஒன் டைம் டீசென்ட் வாட்சபிள். இது வரைக்கும் நம்ம ஷார்க் ஜா போன்ற படங்கள் வந்து சுறா மீன் பழி வாங்குற மாதிரி, சுறா மீன் கடிக்கிற மாதிரி தான் நம்ம படமெல்லாம் பார்த்துருப்போம். பட் இந்த படம் வந்து சுறா மீனை வச்சு சைக்கோத்தன வேலை பண்ணுற ஒரு ஆளாக தான் இந்த படமாக வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ரிவ்யூவர்ஸ் எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, இந்த படத்தை நீங்கள் ஒரு முறை டீசென்ட் வாட்சபிள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால தான் நம்மளும் இந்த படத்தை வந்து பார்த்தோம். ஸோ நானும் சொல்கிறேன், இது வந்து ஒன் டைம் டீசென்ட் வாட்சபிள், ரொம்ப நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டாக இருக்கும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, அந்த சுறா மீனோடைய அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. நிறைய இடத்துல விஎஃப்எக்ஸ் அப்படிங்கிற விஷயமே நமக்கு தெரியாது. ஏன்னா கடலில் வச்சு எடுத்துக்கக்கூடிய நிறையா சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் லொக்கேஷனாக வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு அந்த படத்தோட டேரக்டர் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இந்த டேஞ்சரஸ் அனிமல்ஸ் வந்து உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணும். ஸோ தாராளமாக நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாம். செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். பாருங்கள், பார்த்து உங்கள் கருத்துக்களை வந்து பதிவிடுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.